தமிழ்நாட்டில் நாளை மறுநாளுடன் ஓய்கிறது தேர்தல் பரப்புரை. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டும் கட்சிகள். சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரம். நுழைவு வாயிலில் மரக்கட்டைகளை வைத்து தடுப்புகள் அமைப்பு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது திமுக அரசின் திட்டங்களால் பயன்பெற்றிருப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களின் பேராதரவுடன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் உறுதி. சென்னையில் மெட்ரோ பணிகள் 2028ஆம் ஆண்டிற்குள் முடிக்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி. மெட்ரோ மற்றும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட சென்னைக்கான தேர்தல் அறிக்கையில் தகவல். பெண்களின் கனவுகளை திமுக சிதைத்துவிட்டதாக திருச்செங்கோடு பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் தொகுதிகளை 59ஆக உயர்த்துவதாக கூறியும் மசோதாக்களை திமுக ஆதரிக்கவில்லை என்றும் பரப்புரை. ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க தோற்கல, நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய கனவை சிதைத்து விட்டீர்கள். ஈரோடு மாவட்டம் மடக்குறிச்சி தொகுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ. பாஜக வேட்பாளர் கிருத்திகாவுக்கு வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டில் குடும்ப அரசியலால் ஜனநாயகம் சீரழிந்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். தமிழகம் இழந்த பெருமையை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு மீட்போம் என்றும் மடக்குறிச்சி தொகுதியில் பரப்புரை. एआईएडीएमके बीजेपी सरकार होने के साथ ही तमिलनाडु में डीएमके का भ्रष्टाचार का शासन समाप्त हो जाएगा. தமிழ்நாட்டு பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடம் கிடைக்க கொண்டுவரப்பட்ட மசோதாவை திமுகவும் காங்கிரசும் தடுத்துவிட்டதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. எவ்வளவு தடுத்தாலும் தமிழக பெண்களுக்கான நியாயத்தை பாஜக பெற்றுத்தரும் என்றும் உறுதி. विधानसभा और लोकसभा ने से वंचित तो किया ही है. மகளிர் மசோதா என்ற பெயரில் தமிழ்நாட்டை பலவீனப்படுத்த பாஜக திட்டமிட்டதாக நாகையில் பரப்புரை மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றச்சாட்டு. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட்டு தடுத்ததாகவும் பேச்சு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெண்களுக்கு எதிரானவர்கள். நான் பல முறை தொடர்ந்து மக்களை சந்திக்கும் போது பெருமையோடு சொல்லுவது, இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. பதினைந்து ஆண்டுகளாக போராடியும் ஒரு தேர்தலிலும் தாம் வெற்றி பெறவில்லை என்று காரைக்குடி பரப்புரையில் பேசிய சீமா. மது குடிப்பவர்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் ஆவேசம். 15 ஆண்டுகளா போராடுறேன் உங்க மகன், ஒரு தேர்தலையும் நாங்க வெல்லல, ஆனாலும் விட்டுட்டு போகல. மறுபடியும் களத்துல நிக்கிறோம். வந்த உடனே முதல் பூட்டு டாஸ்மாக் கடைக்கு போடுறேன். நீ குடிக்கிறவன் ஓட்டு போட மாட்டேன். போடாத, நீ குடிச்சிட்டு வந்து எனக்கு தான் போடுவே, எவனுக்கு போடுவேன் யாரு என்று. குதிரை வண்டி, மாட்டு வண்டி ஓட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர்கள். திமுக வேட்பாளர்கள் மீன் விற்றும், தாவேக வேட்பாளர் கிரிக்கெட் விளையாடியும் ஆதரவு கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்த திமுகவை பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் காட்டு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அரசியல் தெளிவு இல்லை என்றும் விமர்சனம்.
அரசியல் ஒரு தெளிவே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கிறது, கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்துல இருக்கிறோம். அப்ப நமக்கு தொகுதிகள் முன்னேற வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்த வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்துவதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வருது, டபுள் மடங்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல டபுள் மடங்கு எம்பிக்கள் வேண்டாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? உதகையில் பஜனை பாடி வாக்கு சேகரித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பாஜக வேட்பாளர் போஜராஜரை ஆதரவித்து பரப்புரை. திமுக கூட்டணிக்கு பெரும் ஆதரவு அலை வீசுவதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கருத்து. தொகுதி மறுவரை மசோதா தோற்கடிக்கப்பட்டதற்கு மக்கள் வரவேற்பு என்று விழுப்புரத்தில் பேட்டி. நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை இது தோல்வியடைந்த பிறகு இன்னும் கூடுதலாக தமிழக முதல்வருக்கும் அவர் தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கும் பேராதரவு அலை வீசுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பரப்புரை பாடலின் பிரமோ வெளியீடு. தமிழ் மக்கள் மனதில் உள்ள எழுச்சி தன் மனதில் பாடலை எதிரொலித்ததாக தெரிவித்துள்ள கமல். என்றும் தமிழகம் வென்றிட வேர்விட, விதையாய் செடியாய் மரமாய் காடாய் வீடாய் நாடாய் உலகாய் விரிந்திட வாழ்த்துதுமே. தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு நாளை விசாரணை. தேர்தல் காரணமாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் ஆஜராக வாய்ப்பில்லை என்று தகவல். அட்சய திதியை தினத்தில் நகை வாங்க குவிந்து வரும் மக்கள். தங்கம் விலை அதிகமாக இருந்தாலும் நகை கடைகளில் குவிந்துள்ள வாடிக்கையாளர்கள். இன்னைக்கு அக்ஷய திதி நல்ல நாளுங்கிறதுனால நகை வாங்கலான்னு வந்தோம். பார்த்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு வளையல் வாங்கினோம். அக்ஷய திதிக்கு நகை வாங்குறதையும் தாண்டி நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். கொடியேற்றத்துடன் தொடங்கியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா. வரும் 28ஆம் தேதி திருக்கல்யாணம், 29ஆம் தேதி தேரோட்டம் நடத்த ஏற்பாடு. இத்தாலியில் குருத்வாராவிலிருந்து வெளியே வந்த 2 இந்தியர்கள் சுட்டுப்படுகொலை. சீக்கியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது இந்தியர் என்று தெரியவந்த நிலையில் தீவிர விசாரணை.